கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை மாற்கு 5:36 பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயமானது நம்மிடம் உள்ள விசுவாசத்தை உரிந்து விடுகிறது. அற்ப விசுவாசியாக எம்மை மாற்றி கர்த்தரின் வாக்கு வல்லமைகளை குறித்து சந்தேகத்தை உண்டாக்கி விடுகிறது. அதனால் தான் கர்த்தர் பயப்படாதே என்று சொன்ன வார்த்தை பைபிளில் 365 தடவைகள் எழுதப்பட்டுள்ளது. சில நேரங்களில் நமக்கு முன்னால் உள்ள பெரிய அல்லது சாத்தியமற்றதாக தோன்றும் காரியங்களை கண்டு நாம் சோர்வடைந்து விடுகிறோம். ஆனால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஜெப ஆலய தலைவன் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த விசுவாசத்தினால் இயேசுவிடம் வந்து தன் குமாரத்தை நோய் நீங்கி ஆரோக்கியம் அடையும் படிக்கு அவரை வருமாறு மிகவும் வேண்டிக் கொண்டான். இயேசு அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அதனால் தாமதித்து கொண்டிருந்த நேரத்தில் ஜெப ஆலய தலைவன் வீட்டிலிருந்து ஒருவன் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு இதை கேட்டவுடனே அந்த ஜெப ஆலய தலைவனை திடப்படுத்தவும், தன் ஒரே மகள் இறந்து விட்டாளே என்று கலங்காதபடி அவனை தேற்றவும், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்றார். அவன் விசுவாசித்தபடியே அவனின் மகள் எழுந்து நடந்தாள். இன்றைக்கு நீங்களும் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இதோ உங்களுக்காக ஒரு குட்டி கதை. இங்கிலாந்தில் வாழ்ந்த ஒரு பெண்மணி தான் வாழ்ந்து வந்த மாநிலத்தின் ஆளுநரிடம் ஒரு விண்ணப்பம் கொடுத்தார். அந்த விண்ணப்பத்தில் தங்கள் ஊரில் ஓர் அனாதை விடுதி கட்டுவதற்கு இடம் ஒதுக்கி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். கோரிக்கையை ஏற்ற ஆளுநர் அந்த பெண்மணிக்கு ஒரு இடத்தை ஒதுக்கினார். ஆனால் என்ன துரதிர்ஷ்டம், அனாதை விடுதிக்காக ஒதுக்கப்பட்ட அந்த இடம் கற்பாறைகள் நிறைந்த இடமாக இருந்தது. சமூக அக்கறை மிகுந்த, கடவுள் நம்பிக்கை அதிகமாயிருந்த அந்த பெண்மணிக்கு இது குறித்து கவலையாக இருந்தது. ஏனென்றால் பாறைகளை உடைத்து அங்கு கட்டடம் கட்டுவதற்கு மிக அதிகமாக செலவாகும். அந்த பெண்மணியுடன் இருந்தவர்கள் மிகவும் சோர்வுற்று இந்த திட்டத்தை கைவிடலாம் என அறிவுறுத்தினர். ஆனால் பெண்மணி சற்றும் தளரவில்லை. கடவுளிடத்தில் அவருக்கு தீவிர விசுவாசம் இருந்தது. தனக்கு வழங்கப்பட்ட அந்த இடத்தின் படத்தை கடவுள் சமூகத்தில் வைத்து ஊக்கமாக வேண்டுதல் செய்தார். சில நாட்கள் கழிந்தன. ஒரு ஒப்பந்ததாரர் அந்த பெண்மணியை சந்தித்தார். அவர் அந்த பெண்மணியிடம், சகோதரி, நான் புதிதாக கடலில் ஒரு பாலம் கட்ட ஒப்பந்தம் செய்துள்ளேன். அதற்கு நிறைய கற்கள் தேவை. தங்கள் நிலத்தில் உள்ள பாறைகளை உடைத்து கொள்ள அனுமதி தருவீர்களா? நீங்கள் கேட்கும் தொகையை நான் உங்களுக்கு தருவேன் என்றார். அந்த பெண்மணிக்கோ இது இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. உடனே சம்மதித்தார். அதனால் பெருந்தொகை அந்த பெண்மணிக்கு தரப்பட்டது. வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரிய செய்கிற கடவுள் அந்த பிரார்த்தனைக்கு செவிசாய்த்து விட்டார். கிடைத்த பெருந்தொகை பணத்தை கொண்டு அனாதை விடுதியையும் வெற்றிகரமாக கட்டி முடித்து விட்டார். துணைக்கு வந்த கடவுளின் கருணையை நினைத்து அவர் கண்களில் கண்ணீர் மல்கியது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, இந்த பெண்மணியோடு கூட இருந்தவர்கள் சோர்வுற்று இந்த திட்டத்தையே கைவிடலாம் என்று சொன்ன போதும், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்ற வார்த்தையின்படியான அவரின் விசுவாசம் இரட்டிப்பான பலனை பெற்றுக் கொடுத்தது. எனவே நாமும் இது எப்படி ஆகும் என்று பயப்படாமல், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய் என்று விசுவாசித்து இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. நாம் சோர்ந்து போகிற வேளைகளில் எம்மை பலப்படுத்துகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எந்த சூழ்நிலையிலும் நாம் பயப்படாமல் உண்மையே விசுவாசிக்க கிருபதாங்கப்பா. கர்த்தர் எமக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நம்பிக்கையோடு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.